Harry Potter and the Order of Phoenix, Chapter 28, Part 2, Snape's Worst Memory. ஹாரி போய் ஸ்னேப்போட ஆஃபீஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவானா. நீ லேட்டாக வந்திருக்க பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கோல்டாக சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வருவான். ஸ்னேப் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனை திரும்பி பார்த்து நின்றுட்டுருப்பார். ஏன்னா அவர் வந்து யூஸ்வலாக அவரோட தாட்ஸ் இருக்கும்ல, அவரோட மெமரிஸ் அதை எடுத்து அந்த டம்பிள் டோரோட பென்சிலில் போட்டுக்கிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருப்பாரா. ஸோ அவர் அந்த லாஸ்ட்டாக அந்த சில்வரி ஸ்டாண்டை போட்டு முடிச்சுட்டு திரும்பி ஹாரியை பார்ப்பார். ஸோ நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கியா இல்லையா அப்படின்னு அவர் கேட்பாரா. பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்லிகிட்டு இருப்பான். வெல், அது இப்போ சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படின்னு ஸ்னேப் ஸ்மூத்தாக சொல்லுவார். மந்திரக்குள்ள எடுப்பாட்டர் அப்படின்னு சொல்லுவாரா. ஹாரி யூஸ்வலாக அவன் ஒரு பொசிஷனில் நிற்பான்ல, அங்கே போய் நின்றுப்பான். ஸ்னேப்பை ஃபேஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும். அவனோட ஹார்ட் வேறு பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும் வேகமாக. ஏன்னா அவனுக்கு பயங்கர கோவமாக வந்துட்டுருக்கும். இப்போ தானே அவன் கிட்டக்க சண்டை போட்டு வந்திருப்பான். ஸோ அதை நினச்சி அவனுக்கு பயங்கர கோவமாக வந்துட்டுருக்குமா. கண்டிப்பாக ஸ்னேப் வந்து இவன் மைண்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போகிறாருன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆன் த கவுண்ட் ஆஃப் 3 அப்படின்னு ஸ்னேப் வந்து ரொம்ப லேசியாக சொல்லிக்கிட்டு இருப்பார். 1 2 அப்படின்னு அவர் சொல்வாரா. அந்த டைம் கரெக்டாக ஸ்னேப்போட ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுமா. என்னன்னு பார்த்தா ட்ராக்கோ மால்ஃபாய் உள்ளுக்குள்ளே வேகமாக வந்துட்டுருப்பான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் சார், ஓ சாரி அப்படின்னு அவன் ஷாக் ஆகி ஸ்னேப்பையும் ஹாரியையும் பார்த்துட்ருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருப்பானா. இட்ஸ் ஆல்ரைட் ட்ராக்கோ அப்படின்னு ஸ்னேப் அவரோட மந்திரக்கோலை கீழே இறக்குவார். பாட்டர் இங்கே ரெமடியல் போர்ஷன்ஸ்க்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணுவாங்கள்ல, சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறவங்கள வந்து ஸ்பெஷல் கிளாஸில் போடுவாங்களே, அதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. லாஸ்ட்டாக மால்ஃபாய் இந்த மாதிரி முகத்தை சந்தோஷமாக வச்சது எப்போனா, ஹாக்ரிட் அவங்க அம்பிரிட்ஜ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண விடுவாங்களே, அப்போ தான் அவனோட முகம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் மால்ஃபாயோட முகம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஹாரி இப்போ தான் பார்ப்பான். ஏன்னா ஸ்னேப் வந்து இவன் ரெமடியல் போர்ஷன்ஸ்க்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே மால்ஃபாய்க்கு ஒரே சிரிப்பாக வந்துட்டுருக்கும். ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருப்பான். ஓ எனக்கு தெரியாது அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிவிட்டு ஹாரியை பார்ப்பானா. அப்போது ஹாரியோட முகம்லாம் கொதிச்சிட்ருக்கும். ஹாரிக்கு கத்தணும் போல் இருக்கும், நான் ஒன்றும் இங்கே ரெமடியல் போர்ஷன்ஸ்க்காக வரலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன தோணுன்னா, மால்ஃபாய் மேலே ஏதாவது கர்ஸ் போடணும் போல் இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருப்பானா. வெல் ட்ராக்கோ, எதுக்கு வந்த அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் சார், அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. அவங்க மோன்டேகியை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். 4th ஃப்ளோரில் இருக்கிற டாய்லெட்டில் தான் அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவன் சொல்வானா. உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த வேனிஷிங் கேபினெட்டில் இந்த மோன்டேகி பையன் இருக்கான்ல, அதாவது ஸ்லிதரின் ஹவுஸில் இருப்பான்ல, நம்ம ஸ்லிதரின் கியூடிஷ் டீமோட கேப்டன் கூட அவனை போய் அவன் வந்து அந்த இன்க்விஸ்டரியல் ஸ்கார்டில் இருக்கான்னு இவனுங்க கிட்டக்க வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க வருவான். அப்போ அவனை பிடிச்சி அந்த வேனிஷிங் கேபினெட்டை அடைச்சி விட்ருவானுங்க. ஸோ அவனை ஒரு வழியாக இப்போ தான் அவனுங்க கண்டுபிடிக்கிறாங்க எங்கன்னா 4th ஃப்ளோர் டாய்லெட்டில். ஸோ அதை வந்து மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பானா. அவன் எப்படி அங்கே போனான் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. எனக்கு தெரில சார், அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கான் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லுவான். ஏன்னா யாருக்குமே தெரியாதுல்ல ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவனை வேனிஷிங் கேபினெட்டில் அடைச்சாங்கன்னு. ஸோ மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான், எனக்கு தெரில சார், அவனே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவானா. வெரி வெல் பாட்டர், நம்ம நாளைக்கு வந்து உன்னோட லெசனை ரெஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் அவரோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போவாரா. மால்ஃபாய் திரும்பி ஹாரியை பார்த்து ரெமெடியல் போர்ஷன்ஸா அப்படின்னு நக்கலாக வாயை மட்டும் அசைச்சிட்டு ஸ்னேப்பை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் வெளியில் போயிடுவான். ஹாரிக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அவனோட மந்திரக்கோள் எடுத்து அவன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து கிளம்புறதுக்காக வருவானா. அவனுக்கு எப்படி இருக்கும்னா, அட்லீஸ்ட் இன்னும் 24 ஹவர்ஸாவது இருக்கேன், நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோர்கிட்ட வந்துடுவான். ஸ்னேப்போட ஆஃபீஸ் டோர்கிட்ட வந்து கதவை திறக்க வருவானா. பார்த்தா அந்த டோரோட அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு மாதிரி லைட்டு வந்து விழுந்துட்டுருக்கும். அவன் என்னடா இங்கே லைட் வந்து விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பானா. பார்த்தா அது எங்கேருந்து வந்துட்டுருக்கும்னா, நம்ம ஸ்னேப்போட நிறைய மெமரிஸை எடுத்து டம்பிள்டோரோட பென்சிலுக்குள்ளே போட்டுட்ருப்பார்ல, இவன் ஹாரி வந்து தப்பி தவறி கூட அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக, இவங்க அந்த அக்ளுமன்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக அவரோட ஒரு சில மெமரிஸ்லாம் எடுத்து டம்பிள்டோரோட பென்சிலில் தானே போட்டுட்ருப்பாரு. அந்த பென்சில் வெளியில் இருக்குமா, அதுலேருந்து தான் அங்கே லைட்டு அதுலேருந்து வந்த லைட்டு வந்து அந்த டோரில் வந்து பட்டுட்ருக்கோம். ஹாரி அதை க்யூரியஸாக பார்த்துட்ருப்பானா.
அவனுக்கு என்ன தோணுன்னா, அதுக்குள்ளே ஸ்னேப் எதை மறைச்சு வைக்க ட்ரை பண்ணுறாரு, எனக்கு தெரியாமல் நான் பார்க்கக்கூடாதுன்னு என்ன மறைச்சு வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அதை பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். ஒருவேளை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் பற்றி ஏதாவது நான் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ஸ்னேப் வந்து அதுக்குள்ளே எதையோ அதுக்குள்ளே அவரோட மெமரிஸை போட்டுட்ருக்காரோ, அந்த மாதிரி ஏதாச்சும் மெமரிஸ் அவருக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஹாரிக்கு தாட் போகும். ஸ்னேப்புக்கு மாண்டேகி அந்த டாய்லெட்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியே வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஆஃபீஸ்க்கு வருவாரா, இல்லைனா மாண்டேகியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போவாரா? கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் விங்குக்கு தான் போவார். ஏன்னா அவன் தான் ஸ்லிதரின் கியூடிச் டீமோட கேப்டன். ஸோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் யோசிப்பார் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து அந்த பென்சில் கிட்டக்க பக்கத்தில் வந்து நிற்பானா. அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கும். அவனோட மந்திரக்கோள் அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து வெளியில் இருப்பான். கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் வெளியில் எடுப்பான். எடுத்து அந்த அதில் வந்து சுற்றிட்டுருக்கும்ல அந்த சில்வர் ஸ்டாண்டாக, அதை லைட்டாக அப்படி அசைச்சி விடுவான். நான் லைட்டாக அவனோட மந்திரக்கோளோட டிப்பை வச்சு அசைச்சி விடுவான். அதில் இருக்கிற சில்வரி ஸ்டஃப் இருக்குல்ல, அது வேக வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். அந்த பென்சிலுக்குள்ளே வேக வேகமாக ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிக்குமா. ஹாரி குனிஞ்சு அதுக்குள்ளே பார்ப்பான். அது அவன் கீழே குனிஞ்சு அதை பார்க்கும்போது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அவனுக்கு அகெயின் ஒரு சர்க்குலர் விண்டோ வழியாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குமா. அவன் ஏற்கனவே டம்பிள்டோரோட பென்சிலை பார்த்துருக்கான்ல டம்பிள்டோரோட ஆஃபீஸில் வச்சு. ஸோ அதே மாதிரியே இருக்குமா. பட் இந்த தடவை அவனுக்கு என்ன தெரியும்னா, ஹாக்வர்ட்ஸோட கிரேட் ஹால் தெரியும். அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும், ரொம்ப நர்வஸாக இருக்கும். இப்படி ஸ்னேப்போட மெமரிஸ்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அவர் வந்து பார்த்தாருனா என்ன ஆகுறது அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுமா. ஆனால் அவன் என்ன நினைப்பானா, இவ்வளோ நேரம் அவன் சோ கூட சண்டை போட்டுட்டு வந்தது, சோ கோவப்பட்டது, அப்புறம் மேல்ஃபாய் வேற இவனை நக்கலாக பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு போனது, இதெல்லாம் அவனுக்கு யோசிக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா. ஸோ அவனுக்குள்ளேயே ஒரு மாதிரி முரட்டு தைரியம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அவன் அந்த பென்சிலுக்குள்ளே முகத்தை விட்டுருவானா. அடுத்த செகண்ட் அவ்வளோதான், ஸ்னேப்போட ஆஃபீஸ் தரையில் அவனோட கால் இருக்காது. அவன் வேகமாக உள்ளுக்குள்ளே விழுந்துட்டுருப்பான். ரொம்ப கோல்டாக இருக்கும், சுற்றி இருட்டாக இருக்கும். ரொம்ப வேகமாக சுற்றிட்டு போய் அவன் டொம்முன்னு கிரேட்டாலோட நடு இருக்கும்ல மிடில், அங்கே போய் விழுவான். இப்போ நான் அவனு சொல்லிக்கிறேங்க, இந்த பென்சில் வழியாக பார்க்கும்போது அவனோட உடம்பு வந்து வெளியில் தான் இருக்கும். ஆனால் இப்போ அவனுக்கு ஃபீல் ஆச்சுல, அவனோட கால் வந்து ஸ்னேப்போட ஆஃபீஸ் தரையில் இல்லைன்னு. அது வந்து அவனோட ஒரு பகுதி மட்டும், எப்படின்னா அவன் பார்க்குறது மட்டும் உள்ளுக்குள்ளே போய் விழுந்துடும். ஆனால் அவனோட ஃபிசிக்கல் பாடி வந்து வெளியில் தான் இருக்கும். ஆனால் அது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அவன் கிரேட்டாலோட மிடில் போய் விழுவானா. எப்போவுமே அங்கே வந்து 4 ஹவுஸோட டேபிள், நீளமான டேபிள் இருக்கும்ல. ஆனால் இப்போ அந்த கிரேட்டாலில் அந்த மாதிரி 4 ஹவுஸோட டேபிள் இல்லை. அதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக நூற்றுக்கணக்கான டேபிள்ஸாக இருந்தது. எல்லா டேபிள்ஸுமே ஒரே பக்கம் ஃபேஸ் ஆகியிருக்கும். அந்த எல்லா டேபிள்ஸ்லையுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க கீழே குனிஞ்சு டேபிளில் வச்சு அவங்களோட ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டில் வேக வேகமாக எழுதிட்டு இருப்பாங்க. அங்கே கேட்டுட்டு இருந்த ஒரே சத்தம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எழுதுகிற சத்தமும், அந்த கில்லை வச்சு எழுதுகிற சத்தமும், அப்புறம் அவங்க பார்ச்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கும். வேறு எந்த சத்தமே கேட்காது. விச் மீன்ஸ் கிளியர்லி அவங்க வந்து எக்ஸாம் டைமில் இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஹாரி சுற்றி பார்ப்பானா, ஸ்னேப் இங்கே தானே இருக்கணும், இது அவரோட மெமரி தானே அப்படின்னு சுற்றி பார்ப்பானா. பார்த்தா கரெக்டாக ஹாரி நின்றுட்டு இருந்தது பக்கத்து டேபிள்லையே ஒரு பையன் உட்காந்துருப்பான். விச் மீன்ஸ் ஸ்னேப் வந்து டீனேஜராக இருப்பார்ல, அந்த மாதிரி அவர் உட்காந்துருப்பார். அவரை பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு செடியை எப்போவுமே செடியை வந்து வெளிச்சத்தில் வச்சு வளர்த்தா தான் அது வந்து நல்லா வளரும் இல்லையா, ஹெல்த்தியாக வளரும். சூரிய வெளிச்சம் வந்து அதுக்கு படணும். ஆனால் ஒரு செடியை வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற இடத்துல வச்சு வளர்த்தா எப்படி இருக்கும். அவரை பார்க்கும் போது அவர் அப்படி தான் இருப்பார். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். அவரோட தலை வேற ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். விச் மீன்ஸ் பல நாள் தலை குளிக்காமல் ஒரு மாதிரி தலை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிலாக செக்ரேட் ஆகியிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அவரோட முடி ஃபுல்லுமே. அவரோட மூக்கு வந்து அந்த டேபிள் இருக்கும்ல, அவர் வச்சு எழுதிட்டுருக்கார்ல, அந்த டேபிள்லேருந்து 1/2 இன்ச் தான் மேலே இருக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு அவர் நல்லா வேக வேகமாக அந்த பார்ச்மெண்ட்டில் எழுதிட்டுருப்பாரா. ஹாரி ஸ்னேப் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவரோட எக்ஸாம் பேப்பரை பார்ப்பானா. அதில் என்ன இருக்கும்னா, டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி டார்க் ஆர்ட்ஸ் ஆர்டினரி விசார்டிங் லெவல் அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க வந்து அவுல் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. அப்போது ஸ்னேப்புக்கு வயசு ஒரு 15 இல்லைனா 16 இருக்கும். ஹாரி இப்போ இருக்கிற ஏஜ் கிட்டக்க இருக்கும். அவர் வேக வேகமாக உட்காந்து அந்த பார்ச்மெண்ட்டில் எழுதிட்டு இருப்பாரா. பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஹாரி திரும்பி பார்ப்பானா.
அவங்களோட அந்த ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் இருக்கும்ல, அதை விட ஸ்னேப் வந்து ரொம்ப நீளமாக எழுதியிருப்பார். ரோலாக தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து பக்கம் பக்கமாக ஒவ்வொரு பேப்பராக எழுதுவோம். அவங்க ஒரே ரோலாக தானே எழுதுவாங்க. ஸோ கீழே அது விழுந்துட்டுருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அடியாவது அவர் வந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸை விட நிறையாவே எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இடுக்கி எழுதுவார். அப்படியுமே அவரோட ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் வந்து ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கும். 5 more minutes அப்படின்னு ஒரு சத்தம் வருமா. ஹாரி ஷாக் ஆயிடுவான். யார் அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுவானா. திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் ஃபிட்விக் இருக்கார்ல, அவர் ஒவ்வொரு டெஸ்க்குக்கும் நடுவுலையும் நடந்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. அவரோட தலை மட்டும்தான் ஹாரிக்கு தெரியும். பிகாஸ் அவர் ரொம்ப குட்டியாக இருப்பார்ல. ப்ரொஃபஸர் ஃபிட்விக் இப்போ ஒரு டெஸ்க்கை க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்பாரா. அதை ஹாரி பார்ப்பான். அந்த டெஸ்கில் வந்து ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பையனோட தலைமுடி வந்து ரொம்ப அன்டைடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அன்டைடியாக இருக்கும். லைக் ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி நிறைய தலைமுடி வளர்ந்து அந்த மாதிரி இருக்குமா. ஹாரி வேக வேகமாக அந்த பையன் பக்கத்தில் ஓடுவானா. அந்த பையனை நோக்கி வேக வேகமாக அவன் ஓடுவானா. அவனுக்கு என்ன தோணும்னா, இப்போ நம்ம ஓடுற ஸ்பீடில் பக்கத்தில் இருக்கிற எல்லா டெஸ்கையும் பறக்க விட போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது அந்த மாதிரியே இருக்காது. அவன் வந்து நம்ம ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. இன்ஸ்டீட் அவன் வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்படியே போனால் எப்படி இருக்கும், அப்படியே காற்றுல மிதந்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுமா. ஹாரி அந்த பையன் பின்னாடி போய் நின்றுவானா. அந்த பையனோட முடி வந்து நல்ல கருப்பு கலரில் இருக்கும், நல்லா பிளாக்காக இருக்கும். அந்த பையன் இவ்வளோ நேரம் கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருப்பான்ல, இப்போது நிமிந்து உட்காந்துட்டு அவனோட குள்ளே சைடில் வச்சுட்டு அந்த ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டில் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப ரீரீட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் எழுதுனதை வந்து ரீரீட் பண்ணிகிட்டு இருப்பானா. ஹாரி இப்போ அந்த பையனுக்கு முன்னாடி போய் நிற்பான். அந்த டெஸ்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பானா. அந்த பையனை பார்ப்பான். பார்த்தா 15 வயசில் இருந்த ஹாரியோட அப்பா தான் அங்கே உட்காந்துருப்பாரு. ஹாரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் வயிற்றுக்குள்ளெல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க அப்பாவை பார்த்த உடனே. எப்படி இருக்கும்னா, அவன் வந்து அவனவே மிரரில் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அப்படியே உரிச்சு வச்சு ஹாரி மாதிரி இருப்பார். ஐ மீன் அவங்க அப்பாவை உரிச்சு வச்சு ஹாரி இருப்பான். பட் என்னென்னா, ஜேம்ஸோட கண்கள் வந்து ஹேசல் கலரில் இருக்கும். அவரோட நோஸ் வந்து லைட்டாக 1 இன்ச் ஹாரியை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவரோட நெத்தியில் வந்து தழும்பு இருக்காது. மித்தபடி அப்படியே ஹாரிக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அப்படியே அவனை உரிச்சு வச்சு அவங்க அப்பா இருக்காருன்னு பார்க்கும்போது அதே சேமாக இருக்கிற அந்த ஒல்லியான முகம், சேமாக இருக்கிற ஒரே வாய், அப்புறம் அந்த ஐப்ரோஸு, அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸும் அவரோட முடியை ஹாரி பின்னாடி அவனோட காலருக்குள்ளே முடியை சொருகி வைப்பான்ல. ஏன்னா இவனுக்கு முடி வந்து வேக வேகமாக வளர்ந்துட்டுருக்கும். அதனால் காலருக்குள்ளே தானே சொருகி வச்சுருப்பான், பின்னாடி ரொம்ப பரட்டையாக தெரியும்னு. அதே மாதிரியே ஜேம்ஸோட அப்பாவும் அவரோட காலருக்கு பின்னாடி முடியை சொருகி வச்சுருப்பாரு. அண்டு ஹாரி அவங்க அப்பாவோட கையையும் பார்ப்பானா. சுத்தமாக ஹாரிக்கு அது அவங்க அப்பாவோட கையா இல்லை இவனோட கையான்னு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே சேமாக இருக்குமா. அவர் இப்போ எந்திரிச்சு நிற்பார். ஜேம்ஸ் வந்து எந்திரிச்சு நிற்பாரா. இவங்க 2 பேருமே லைட்டாக ஹாரியை விட ஜேம்ஸ் வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச் தான் ஹைட்டாக இருப்பார். மற்றபடி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ தான் ஹாரிக்கு தோணும், இதனால தான் பார்க்குறவங்க எல்லாருமே ஹாரியை பார்த்து நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, எக்ஸப்ட் உன்னோட கண்கள் வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே. எல்லாருமே ஹாரியை ஃபஸ்ட் டைம் எல்லோரும் பார்க்கும்போது எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க, நீ அப்படியே உரிச்சு வச்சு உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, உங்கள் அப்பா மாதிரியே இருக்குன்னு. நிறைய பேருக்கு என்ன தோணியிருக்கும்னா, விச் மீன்ஸ் ஜேம்ஸ் பாட்டரை பார்த்தே வளர்ந்தவங்களுக்கு என்ன தோணியிருக்கும்னா, ஹாரியை பார்க்கும்போது இது ஹாரி பாட்டரே கிடையாது, இது ஜேம்ஸ் பாட்டர் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கும் நிறையா பேர்த்துக்கு. அதனால தான் ஹாரியை பார்க்கும்போது எல்லாருமே ஒன்று அப்படியே ஜேம்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம சீரியஸ் வேற கூடவே இருந்திருப்பார், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தான் அவருக்கு ஹாரியை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஜேம்ஸ் மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால தான் மாலி ஆண்டியும் சீரியஸ் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்ருப்பாங்க. நீ ஹாரியை ஜேம்ஸ்னே நீ நினச்சிட்ருக்க, அவன் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ட்டு, நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டாக ஹாரியை பார்க்குற, ஜேம்ஸாக நீ ஹாரியை பார்க்குற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. விச் மீன்ஸ் சீரியஸ்னால ஜேம்ஸ் இறந்துட்டான்றதை ஏற்றுக்கவே முடியல. ஹாரி தான் ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி சீரியஸ் நினைக்கிறாருன்ற மாதிரி மாலி ஆண்டி கோவப்பட்டுட்ருப்பாங்க. அந்த மனநிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, சீரியஸும் ஜேம்ஸும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அண்டு ஜேம்ஸுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, ஹாரி பிறந்துட்டான், குட்டி பையனாக இருந்தான். ஜேம்ஸ் அப்போது இறந்துட்டார், கொலை பண்ணப்பட்டிருக்காரு.
அப்போது சீரியஸையும் உடனே அஸ்கபானில் அடைச்சிட்டாங்க. ஜேம்ஸ் இறந்த உடனே சீரியஸை வந்து அஸ்கபானில் அடைச்சிட்டாங்க. பிகாஸ் அவர் தான் வால்டமோர்ட்டுக்கு காட்டி கொடுத்துருக்காருன்னு அவரை உடனே ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதுவும் சாதாரண ஜெயில் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சாதாரண ஜெயில் கிடையாது. அது அஸ்கபான். அதில் வந்து படும் மோசமாக இருக்கும். ஏன்னா டிமெண்டர்ஸ் டெய்லியும் போய் அங்கே இருக்கிற எல்லா ஜெயில் கைதிகளோட மனநிலையும் மாற்றிட்டுருக்கோம். எப்படின்னா அவங்களோட மனசில் இருக்கிற அவங்களோட ஆள் மனசில் இருக்கிற ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை எடுத்து போட்டு அவங்களுக்கு காட்டி காட்டி அவங்கள கொலையாக கொண்டுட்ருக்கோம். அவங்க உயிரையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கோம். அவங்களால அதை தான் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே அஸ்கபானுக்கு போயிட்டாலே, அஸ்கபான் பிரிசனுக்கு போயிட்டாலே அவங்க வந்து தெளிவாகவே வெளியில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீரியஸ் அந்தளவுக்கு ஒரு பெருங்கொடுமையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வெளியில் வரும்போது அவர் ஒழுங்காக தான் இருந்தார். அவருக்கு எதுவும் எப்படி சொல்கிறது, அவரோட மூளை எதுவும் குழம்பிலாம் போகல. ஆனால் மாலி ஆண்டி என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து ஜேம்ஸ் இறந்துட்டான்றதை இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால ஜேம்ஸோட பிளேஸை ஹாரி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி மாலி ஆண்டி வந்து சீரியஸை திட்டுவாங்க. பிகாஸ் சீரியஸ் வந்து ஜேம்ஸையும் ஹாரியையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மனநிலை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாரி இந்த மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துட்ருப்பானா. தென் ஜேம்ஸ் அவரோட சீட்டில் நல்லா நிமிர்ந்து உக்காந்துட்டு நல்லா ஆணு கொட்டாயை விட்டுட்டு அவரோட தலைமுடி இருக்கும்ல அதை இன்னும் கொஞ்சம் போட்டு கசக்கிட்டே இருப்பார். அதாவது களைச்சி விட்டுட்டே இருப்பாரா. கூட கொஞ்சம் அவரோட தலைமுடி பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஒரு மாதிரி குப்பையாக இருந்த மாதிரி இருக்கும். தென் அவர் ப்ரொஃபஸர் ஃபிட்விக்கை திரும்பி பார்த்துட்டு இப்போது அவரோட சீட்லேருந்து திரும்பி அவருக்கு ஒரு 4 சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பையனை பார்த்து சிரிப்பாரா, லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஹாரிக்கு அந்த பையனை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். பிகாஸ் அங்கே உட்கார்ந்துருந்தது சீரியஸ் வந்து ஜேம்ஸை பார்த்து தம்ஸ்அப் கொடுப்பாரு. ஜேம்ஸ் திரும்பி சீரியஸை பார்த்து சிரித்த உடனே சீரியஸ் வந்து ஜேம்ஸை பார்த்து தம்ஸ்அப் கொடுப்பாரா. சீரியஸ் நல்லா அவரோட சேரில் ஒரு மாதிரி கெத்தாக நல்லா பின்னாடி சாஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துருப்பாரா. அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பாரா. அவரோட நல்ல கருப்பாக இருக்கிற முடி அவரோட கண்கள் கிட்ட வந்து விழுந்துட்டுருக்கும் முன்னாடி. அது ஒரு மாதிரி ஒரு கேஷுவல் எலிகன்ஸ் அவருக்கு கொடுக்குமா. அந்த ஒரு எலிகன்ஸையும் அந்த ஒரு ஹேண்ட்ஸம்னஸையும் ஹாரினாலேயும் சரி ஜேம்ஸ்னாலேயும் சரி இது பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். சீரியஸ் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவருக்கு பக்கத்தில் இருந்த சீட்டில் உட்காந்துருந்த ஒரு பொண்ணு, ஒரு பக்கத்து டெஸ்கில் உட்காந்துருந்த பொண்ணு இவரவே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்த்துட்ருக்குமா. ஆனால் சீரியஸ் அதை நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டார். அந்த பொண்ணுக்கு 2 சீட்டு தள்ளி ரீமஸ் லூபின் உட்காந்துருப்பார். ஹாரிக்கு அவரை பார்த்தேனவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே அவன் டீனேஜில் பார்க்குறான்ல, ஸோ ரொம்ப அவனுக்கு ஹாப்பியாக இருக்குமா. ஆனால் ரீமஸ் லூபின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெளுத்து போய் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி உட்காந்துருப்பார். பௌர்ணமி எதுவும் நெருங்கிட்டுருக்கோ அந்த மாதிரி ஹாரி யோசிப்பான். பிகாஸ் அவர் பௌர்ணமி எப்போது மனித உணாயாக மாறுவார்ல, அப்போ அவர் ரொம்ப அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி தானே இருப்பார். பிகாஸ் அவரோட உடம்பவே போட்டு உடச்சி அந்த மாதிரி தான் அவர் மனித உணாயாக மாறணும். அப்போ அவங்களோட உடம்பு எந்த அளவுக்கு வீக் ஆகும். ஸோ ரீமஸ் லூபின் அந்த மாதிரி ரொம்ப பேலாகி போய் உட்காந்துருப்பார். அவர் ரொம்ப அந்த எக்ஸாம் பேப்பரே உத்து பார்த்துட்ருப்பார். திரும்ப திரும்ப அவர் எழுதியிருக்க ஆன்சர்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது வேர்ம்டைலும் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு ஹாரி சுற்றி பார்த்துட்ருப்பானா. அடுத்த செகண்டே வேர்ம்டைலை வந்து அவன் கண்டுபிடிச்சிடுவான். வேர்ம்டைலும் அங்கே தான் உட்காந்துருப்பார். நல்லா பார்க்க குட்டையாக, அவரோட மூக்கு நல்லா கூர்மையாக இருக்கும். ரொம்ப தீவிரமாக உட்காந்து அவரோட நெகத்தை கடிச்சிக்கிட்டே ரொம்ப நர்வஸாக அவரோட எக்ஸாம் பேப்பரே பார்த்துக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரையும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாரா. ஹாரி ரொம்ப நேரமாக வேர்ம்டைலையே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பானா. தென் அதுக்கப்புறம் தான் திரும்பி அவங்களோட அப்பாவை பார்ப்பான். அவனோட அப்பாவை பார்ப்பானா. பார்த்தா ஜேம்ஸ் இப்போது ஒரு ஸ்க்ராப் பார்ச்மெண்ட் இருக்கும்ல, யூஸ் பண்ணாத பார்ச்மெண்ட் இருக்கும்ல, அதில் வந்து ஸ்னிட்சை வரைஞ்சிட்ருப்பார். ஸ்னிட்சை வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து LE அப்படின்னு லெட்டரை வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருப்பாரு, அதாவது எழுதிட்டுருப்பாரு. நம்ம சும்மா போர் அடித்தா புக்ஸுக்கு பின்னாடி, அப்புறம் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கொஷின் பேப்பர்ஸுக்கு பின்னாடி சும்மா வரைஞ்சிட்ருப்போம்ல, அதே மாதிரி தான் உட்காந்து அவரும் ஸ்னிட்சாக வரைஞ்சிட்ருப்பாரு. அப்புறம் எல்லின்ற அந்த வேர்டையும் எழுதிட்டுருப்பாரா. எல்லினா என்ன அர்த்தம் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். கூல்ஸ் டவுன் ப்ளீஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃபிட்விக் அங்கே முன்னாடி நின்று சொல்லிகிட்டு இருப்பாங்களா. எல்லாரும் அவங்களோட சீட்ஸ்லேயே உட்காருங்க, உங்களோட பார்ச்மெண்ட்டை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஆஷ்யூ அப்படின்னு சொல்லுவாரா.
நூற்றுக்கணக்கான பார்ச்மெண்ட் ரோல்ஸ் பறந்து வந்து அவரோட ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட கையில் வந்து விழுகும். அவர் கையை நீட்டி வச்சுருப்பாரா, அவரோட கையில் வந்து விழுகும். அவர் ஏற்கனவே ரொம்ப குட்டியாக இருப்பாரா, இப்படி நூற்றுக்கணக்கான பார்ச்மெண்ட் வந்து அவரோட கையில் விழுந்த உடனே அவர் வேகமாக பின்னாடி போய் கீழே விழுக போயிடுவாரா. அங்கே இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடி ஃப்ரண்ட் டெஸ்கில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேகமாக போய் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கை கீழே விழுகாமல் போய் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் ஒரு மாதிரி இழைச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. வெரி வெல், சரி நீங்கள் எல்லாருமே கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி கீழே குனிஞ்சு அவங்க அப்பாவை பார்ப்பான். ஜேம்ஸ் வேகமாக அந்த பார்ச்மெண்ட்டில் எல்இன்னு எழுதியிருப்பார்ல, எல்இ அப்படின்னு எழுதியிருப்பார்ல, அதை வந்து கிராஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து அடிச்சு விட்டுட்டு அவரோட குவில் அப்புறம் அவரோட கொஷின் பேப்பர் இதெல்லாம் எடுத்து அவரோட பேக்குள்ளே போட்டுட்டு பேக்கை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு சீரியஸ் கிட்ட போய் நின்றுட்டுருப்பாரா. ஹாரி திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பானா. பார்த்தா ஸ்னேப் அவரோட டெஸ்கில் இருந்து ஸ்லோவாக எழுந்திரிச்சிட்டு அந்த கிரேட் ஹாலோட டோர் இருக்கும்ல, அதை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாரு. வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் ஹால்கிட்ட நடந்து போயிட்டுருப்பாரு. ரொம்ப தீவிரமாக அவரோட அந்த கொஷின் பேப்பர் இருக்கும்ல, அதவே உத்து பார்த்துட்டே நடந்து போயிட்டுருப்பாரா. அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடப்பாரா. பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஸ்பைடர் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவரோட ஆயிலியாக இருக்கிற அந்த க்ரீஸி ஹேர் வேறு அவரோட கண்ணுக்கிட்டக்க வந்து விழுந்துட்டுருக்கும். அவருக்கு பின்னாடி சலசலன்னு பேசிகிட்டே நிறையா பொண்ணுங்களாக போயிட்டுருப்பாங்களா. பொண்ணுங்க கேங் போயிட்டுருக்கும். அவங்களுக்கு பின்னாடி தான் இங்கே ஜேம்ஸு, சீரியஸு, லூப்பின் இவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுங்க தான் ஸ்னேப்புக்கும் இங்கே ஜேம்ஸும் சீரியஸுக்கும் நடுவில் இருப்பாங்களா. ஹாரி வந்து ஸ்னேப்பையும் பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கணும்ல, ஏன்னா அவரோட மெமரிஸில் தானே இவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்பப்போ அவன் ஸ்னேப் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுட்ருப்பானா. உனக்கு 10வது கொஷின் பிடிச்சிருந்துச்சா மூனி அப்படின்னு சீரியஸ் அந்த என்ட்ரன்ஸ் ஹால் கிட்டக்க போயிட்டுருக்கும் போது லூப்பினை பற்றி கேட்டுட்ருப்பாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லூப்பின் ரொம்ப பிரிஸ்காக சொல்லிகிட்ருப்பாரு. வேர்வூல்ஃபை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, 5 சைன்ஸை எழுதுங்க, எக்ஸலன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு லூப்பின் சொல்லிகிட்ருப்பாரா. எல்லா சைன்ஸையும் கரெக்டாக எழுதிட்டு தானே அப்படின்னு ஜேம்ஸ் வந்து ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி லூப்பினை பார்த்து கேட்டுட்ருப்பாரு. கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூப்பின் ரொம்ப சீரியஸாக சொல்லிகிட்டு இருப்பாரு. ஃபஸ்ட்டு சைன், அவன் என்னோட சேரில் தான் உட்காந்துருக்கான். செகண்ட் சைன், அவன் என்னோட துணியை தான் போட்டிருக்கான். தேர்ட் சைன், அவனோட பேர் ரீமஸ் லூப்பின் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரா. வேர்ம்டெயில் மட்டும்தான் சிரிக்காமல் வந்துட்டுருப்பாரு. மித்த இங்கே ஜேம்ஸு, சீரியஸ் இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. நான் அவனோட மூஞ்சி கூர்மையாக இருக்கும், அவனோட கருவிலியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் அவனோட டெய்ல் புசுன்னு இருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு வேர்ம்டெயில் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் அதுக்கு மேலே எனக்கு என்ன எழுதணும்னு தெரில அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. உனக்கு என்ன மண்டையில் மூளை இருக்கா இல்லையா வேர்ம்டெயில் அப்படின்னு ஜேம்ஸ் பொறுமை இழந்து சொல்லிட்டு இருப்பாரு. நீ மாதத்துக்கு ஒரு தடவை வேர்வூல்ஃப் கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அமைதியாக இரு அப்படின்னு லூப்பின் வேகமாக சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பானா. அப்போ ஸ்னேப் வந்து பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பாரு. இவங்க எல்லோரும் முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸ்னேப் இன்னமும் அவரோட அந்த கொஷின் பேப்பர் இருக்கும்ல, அதவே பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருப்பாரா. எங்கே போகிறோம்னே தெரியாமல் நடந்து வந்துட்டுருப்பாரு. இப்போ இவங்க எல்லோரும் அந்த என்ட்ரன்ஸ் ஹால்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. கிரவுண்ட்ஸில் வந்து நடந்துட்டுருப்பாங்களா. அப்படியே நேராக போய் இவங்க ஜேம்ஸு, சீரியஸு, வேர்ம்டெயில், லூப்பின் இவங்க எல்லோரும் போய் ஒரு லேக்குக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருவாங்க. அந்த புல்லில் போய் உட்காருவாங்க. ஹாரியும் ஹெர்மைனி ரானும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட வந்து நிறையா டைம் உட்காந்துருக்காங்க சண்டேலாம் அந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதே மரத்துக்கு கீழே போய் அவங்களும் உட்காந்துட்ருப்பாங்களா. ஹாரி திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பான். ஸ்னேப்பும் அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாரு. தேங்க் காட் அவரும் அங்கே பக்கத்துலேயே ஒரு புதர் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல ஒரு மரம் மாதிரி இருக்கும். அவரும் அங்கே உட்காந்துட்டு ரொம்ப தீவிரமாக இன்னும் அந்த கொஷின் பேப்பரையே தான் பார்த்துட்ருப்பாரு. கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தானே இருந்துச்சு, அதில் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் நான் வாங்கலைன்னா கண்டிப்பாக எனக்கே ஷாக்கிங்காக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. நானும் அவுட்ஸ்டாண்டிங் வாங்கிடுவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லிவிட்டு அவரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து கோல்டன் ஸ்னிட்ச் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இருப்பாரு. அது வேகமாக அவரோட கையிலேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு இருப்பாரா. இதை நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா. திருடிட்டு வந்தேன் அப்படின்னு ஜேம்ஸ் கேஷுவலாக சொல்லிவிட்டு அந்த ஸ்னிட்சை வச்சே விளையாடிட்டு இருப்பாரா. அவரோட ரெஃப்ளெக்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். டக்குன்னு அதை பிடிச்சிட்ருப்பாரு. இந்த பக்கம் தூக்கி போட்டு பிடிப்பாரு, அந்த பக்கம் தூக்கி போட்டு பிடிப்பாரு. அவ்வளோ அவரோட ரெஃப்ளெக்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குமா. வேர்ம்டெயில் ரொம்ப ஆச்சரியமாக ஜேம்ஸ் அப்படி விளையாடிட்டு இருக்கதை உட்காந்து பார்த்துட்ருப்பாரா. எப்படின்னா வாவ் இவன் சூப்பராக விளையாடுறான்ல அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. ஹாரி திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பானா. ஸ்னேப் இன்னும் தீவிரமாக அந்த கொஷின் பேப்பரே உட்காந்து ரொம்ப சீரியஸாக ரீட் பண்ணிகிட்ருப்பாரா. அந்த புதர் பக்கத்தில் உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருப்பாரா.
ஸோ இவங்க எல்லாருமே இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்களா. ஹாரியும் அங்கவே புல்லில் உட்காந்துருவான். புல்லில் உட்காந்துட்டு மரத்துக்கு கீழே இவங்க 4 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை ரொம்ப அப்படியே சந்தோஷமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா. நல்லா சூரிய வெளிச்சம் வந்து நல்லா வந்துட்டுருக்கும். சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும். அங்கே லேக்கில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அது ரொம்ப ஸ்மூத்தாக அவ்வளோ அப்படியே மின்னுற மாதிரி இருக்கும் அந்த லேக்கே. அண்டு கிரேட் ஹால்லேருந்து இப்போது பொண்ணுங்க நிறையா வெளில வந்திருப்பாங்களா. அந்த பொண்ணுங்கள்லாம் நேராக போய் அந்த லேக் சைடு இருக்கும்ல அந்த கரை கிட்டக்க போய் உட்காந்துட்டு அவங்களோட ஷூ சாக்ஸ்லாம் கழட்டிட்டு அவங்க காலை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அவங்களோட பாடியை கூல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கிற டைம் வந்து சம்மர் வந்துடும் இல்லையா, ரொம்ப வெயில் அடிச்சிட்ருக்கும். ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் இப்போ கிரேட் ஹால்லேருந்து வெளியில் வந்துட்டு அந்த லேக்கு கிட்டே உட்காந்துட்டு அந்த லேக்குள்ளே காலை விட்டுட்டு இந்த மாதிரி பாடியை வந்து கூல் பண்ணிகிட்ருப்பாங்களா. லூப்பின் அவரோட புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். சீரியஸ் அந்த புழுவில் படுத்துட்டு சும்மா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துட்டு இருப்பாங்களே அவங்கள தான் பார்த்துட்ருப்பாரா. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர்டாக இருப்பார். போர் அடிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி படுத்திருப்பார். ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அவரோட முகமே அந்தளவு. ஏன்னா அவருக்கு போர் அடிச்சிட்ருக்குமா அந்த மாதிரி அவர் படுத்திருப்பாரா. ஆனால் அப்படியும் அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஜேம்ஸ் இன்னும் அவரோட ஸ்னிட்சை வச்சுட்டே விளையாடிட்டு இருப்பாரா. அதை இன்னும் கொஞ்சம் தூரமாக விட்டு விட்டு அதை போய் பிடிச்சிட்ருப்பாரு. அது ஆனால் ரொம்ப தூரமாக பறந்து போக ட்ரை பண்ணும். ஆனாலும் லாஸ்ட் செகண்டில் போய் அதை சூப்பராக வேறு லெவலில் பிடிச்சிருவாரா. வேர்ம்டைல் இதை வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருப்பாரா. ஜேம்ஸ் டிஃபிகல்ட்டான கேட்ச்லாம் பண்ணும்போது வேர்ம்டைல் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டிட்டு உட்காந்துட்ருப்பாரா. 5 நிமிஷம் ஆயிரும். ஆனாலும் அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பார். ஜேம்ஸ் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டே இருப்பார். சூப்பராக அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பார். வேர்ம்டைல் இன்னமும் உட்காந்துட்டு கை தட்டிட்டு வாவ் அந்த மாதிரிலாம் கத்திகிட்ருப்பாரா. ஏன் ஜேம்ஸ் வேர்ம்டைலை சும்மா இருன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஹாரிக்கு தோணும். ஒருவேளை ஜேம்ஸ் இந்த அட்டென்ஷனை என்ஜாய் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணுவான். ஹாரி இன்னொன்று ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுவான். என்னன்னா அவங்க அப்பா விடாமல் அந்த தலையை போட்டு கோதி விட்டுட்டு களைச்சி விட்டுட்டே இருப்பார். அதை வந்து நீட்டாக ஆக்க விடாமல் அதுவாகவே நீட்டாக போய் அமுங்கி இருந்தாலுமே அதை வேணும்னே களைச்சி விட்டுட்டே விளையாடிட்டே சுற்றிட்டு இருப்பாரா. அப்புறம் என்னன்னா அந்த லேக் சைடு பொண்ணுங்க உட்காந்துருக்குங்களே அதையும் அவர் திரும்பி திரும்பி பார்க்குறதையும் ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான். இப்போ அதை கீழே வைக்க போறியா இல்லையா நீ அப்படின்னு சீரியஸ் இப்போ பொறுமை இழந்து சொல்லிடுவார். ஏன்னா ஜேம்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிக்கும் போது வேர்ம்டைல் நல்லா கத்தி இது வாவ் சூப்பர் அப்படின்னு கத்தி கைத்தட்டிட்டு இருப்பாரா. ஸோ சீரியஸ் பொறுமையை இழந்து இப்போ அதை நீ உள்ளுக்குள்ளே வைக்க போறியா இல்லையா, விட்டால் அந்த வேர்ம்டைல் எக்ஸைட்மெண்ட்டில் நனைஞ்சிருவான் போல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. வேர்ம்டைலோட முகம்லாம் அப்படியே பிங்க் கலரில் ஆகிட்டுருக்குமா. ஜேம்ஸ் சிரிச்சிட்ருப்பார். உனக்கு பிடிக்கலன்னா வச்சுருவேன் அப்படின்னு ஸ்னிட்சை தூக்கி திரும்ப அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவாரா. ஹாரிக்கு இப்போ தான் நல்லா தெரிஞ்சிச்சு சீரியஸ் ஒருத்தர்னால மட்டும்தான் ஜேம்ஸ் இப்படி ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கதை ஸ்டாப் பண்ண முடியும்னு. எனக்கு போர் அடிக்குது, ஃபுல் மூனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. இருக்கும் அப்படின்னு லூப்பின் அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தார்ல இப்போ நிமிந்து சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கு ஸ்டில் டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸாம் இருக்குது, இந்தா என்னை டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கை எடுத்து சீரியஸ் கிட்ட கொடுத்துட்ருப்பாரா. பட் சீரியஸ் எரிச்சலாக பெருமூச்சு விட்டுட்டு அதில் இருக்க எல்லா கண்ட்ராவியும் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒன்றும் அந்த புக்கை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு மாதிரி எரிச்சலாக இரிட்டேட் ஆகி சொல்லிட்டு இருப்பாரா. ஃபேட் ஃபுட் உனக்கு இப்போ இது திரும்ப உன்னை நல்ல மூடுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜேம்ஸ் குவாய்ட்டாக சொல்லிவிட்டு அங்கே பாரு யார் வரா அப்படின்னு அவர் சொல்வாரா. சீரியஸ் திரும்பி பார்ப்பாரு. அப்போ அவரோட முகம் எப்படி இருக்கும்னா ஒரு நாய் ஒரு முயலை மோப்பம் முடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரும்பி பார்ப்பாரு. எக்ஸலண்ட்டு ஸ்னிவலஸா அப்படின்னு அவர் சாஃப்டாக சொல்வாரா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஸ்னேப் அவரோட கொஷின் பேப்பரை எடுத்து பேக்கில் வச்சுட்டு இந்த புல் தர பக்கம் நடந்து வந்துட்டுருப்பாரா. இப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஸ்னிவலஸ்ன்ற நேமை மென்ஷன் பண்ணேன். சீரியஸ் திரும்பி ஸ்னேப்பை பார்த்து ஓ ஸ்னிவலஸா அப்படின்னு சொல்லுவார். ஸ்னேப் பேர் செவரஸ் ஸ்னேப் தான். ஆனால் இவர் எதுக்காக ஸ்னிவலஸ்ன்னு மென்ஷன் பண்ணாருன்னு யாருக்காவது தோணியிருக்கும். என்னென்னா இவங்க வந்து இந்த சீரியஸ் ஜேம்ஸ் இவங்களாம் வந்து ஸ்னேப்பை வந்து ஸ்னிவலஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அது எதுக்காக ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு பட்டப்பேர் மாதிரி. எதுக்காகனா அந்த மீனிங் எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்னேப் வந்து ஒரு அழுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான், கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கும், அவனோட நீளமான மூக்கிலேருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கும், அந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பேரை வச்சு தான் அவங்க கூப்பிடுவாங்க. அதனால தான் ஸ்னிவலஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்னேப் நடந்து வந்துட்டுருப்பாரா. லூப்பினும் வேர்ம்டைலும் இன்னும் உட்காந்தே தான் இருப்பாங்க. லூப்பின் வந்து ஸ்டில் அவரோட புக்கை தான் பார்த்துட்ருப்பாரு. ஆனால் அவரோட கண்கள் வந்து அசையாது. இப்போ நம்ம புக்கை ரீட் பண்ணோன்னா இந்த பக்கம்லேருந்து அந்த பக்கம் கண் அப்படியே அசைஞ்சிட்டே போகும்ல, மூவ் ஆகிட்டே போகும்ல,
ஆனால் மூவே ஆகாது. இப்போ அப்படியே ஸ்டில் அந்த புக்கவே அப்படியே உத்து பார்த்துட்ருப்பாரு. அவரோட 2 புருவமும் சுருங்கும். விச் மீன்ஸ் இங்கே இப்போ நடக்க போகிறத நினச்சிட்டு அவர் டென்ஸ்டாக அந்த மாதிரி ஆறாரு. வேர்ம்டைல் வந்து சீரியஸையும் ஸ்னேப்பையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்பார். இப்போ வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. என்ன எப்படி இருக்கிற ஸ்னிவலஸ் அப்படின்னு ஜேம்ஸ் நல்லா சத்தமாக கேட்பாரா. ஸ்னேப் வந்து அப்படி கேட்ட உடனே ஜேம்ஸ் வந்து ஸ்னேப்பை பார்த்து என்ன எப்படி இருக்கிற ஸ்னிவலஸ் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்னேப் டக்குன்னு ஏதோ இவரை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவரோட மந்திரக்கோலை எடுத்து வெளியில் நீட்டிடுவார். அது பார்க்க எப்படி இருக்கும்னா ஏற்கனவே பல தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதனால தானே டக்குன்னு அவரோட மந்திரக்கோலை எடுத்து வெளியில் நீட்டுறாரு. ஆனால் அவரோட மந்திரக்கோலை எடுத்து வெளியில் நீட்டின உடனே ஜேம்ஸ் டக்குன்னு ஸ்னேப்பை பார்த்து எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு கத்திடுவாரா. ஸ்னேப்போட மந்திரக்கோள் ஒரு 12 அடி தள்ளி போய் கீழே விழுந்துடும். சீரியஸ் அவரை பார்த்து கத்தி கத்தி சிரிச்சுட்டு அவரோட மந்திரக்கோளை வச்சு ஸ்னேப்பை பார்த்து இம்பிடிமெண்ட்டா அப்படின்னு சொல்லுவாரா. ஸ்னேப் இப்போது அந்த மந்திரக்கோள் போய் விழுந்திருக்கும்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருவார். நல்லா தூரமாக தூக்கி வீசப்பட்டுருவாரா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே வெளியில் தானே வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே திரும்பி இங்கே என்னடா நடக்குதுன்ற மாதிரி திரும்பி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் இவங்க பக்கத்தில் வந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அண்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சில பேர் பயமாகவும் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வேறு லெவலில் இப்போ என்டர்டெயின்மெண்ட் நடக்க போகுதுன்ற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. ஸ்னேப் அந்த கிரவுண்ட்லேயே அப்படியே இழைச்சிட்டே படுத்து கிடப்பாரா. ஜேம்ஸும் சீரியஸும் இப்போ ஸ்னேப் பக்கத்தில் நடந்து போவாங்க. ஜேம்ஸ் திரும்பி அந்த பொண்ணுங்க அந்த வாட்டர் பக்கத்தில் அந்த லேக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குங்கள அதை திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே ஸ்னேப்பை பார்த்து நடந்து போவார். வேர்ம்டைலும் இப்போ எந்திரிச்சு நின்றுவான். எந்திரிச்சு நின்று லூப்பின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு நல்லா நின்று பார்த்துட்ருப்பானா. எக்ஸாம் எப்படி போச்சு ஸ்னிவலி அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்னேப்பை பார்த்து கேட்பாரா. நான் அவனை பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனோட மூக்கை பார்ச்மெண்ட் கிட்ட ஒட்டி வச்சுட்டு வேகமாக எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சீரியஸ் நக்கலாக சொல்லி சிரிச்சிட்ருப்பாரு. உன்னோட பார்ச்மெண்ட் ஃபுல்லாக எண்ணெயாக பட்டிருக்கும். நீ எழுதுனது அவங்களால ஒரு வார்த்தை கூட ரீடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. சுற்றி நின்றுட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்ட உடனே பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க. அதை பார்க்கும் போதே ஹாரிக்கு தெரிஞ்சது ஸ்னேப் வந்து கிளியர்லி அன்பாப்புலரான ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே நின்று சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. வேர்ம்டைலும் நல்லா கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பானா. ஸ்னேப்னால எந்திரிக்கவே முடியாது. சீரியஸ் போட்ட அந்த இம்பிடிமெண்ட் அஜிங்ஸ் வந்து இன்னும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் போல். ஏதோ அவரை வந்து இன்விசிபிளாக ஒரு கயிறு போட்டு கட்டியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் கீழே படுத்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருப்பார். நீ இரு அப்படின்னு ஸ்னேப் ஜேம்ஸை பார்த்துட்டு இழைச்சிக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாரா. ஒரு மாதிரி அவர் பார்க்குறது ஜேம்ஸ் அவர் பார்க்குறது எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு நீ இரு அப்படின்னு அவர் இழைச்சிட்டே சொல்லுவாரா. எங்கே இருக்க அப்படின்னு சீரியஸ் இப்போ கூலாக கேட்டுட்ருப்பாரு. என்ன ஸ்னிவலி பண்ண போகிற, வந்து உன்னோட மூக்கை எங்களோட சட்டையில் வந்து துடைக்க போறியா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஸ்னேப் பயங்கரமாக கத்தி ஹெக்ஸஸ் போடுவாங்களா, அந்த ஹெக்ஸ் மந்திரத்தையும் கெட்ட வார்த்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாரா. ஆனால் எதுவுமே நடக்காது. ஏன்னா அவரோட மந்திரக்கோள் வந்து 10 அடி கொஞ்சம் தூரம் தள்ளி தானே கிடக்கும். அதனால் எதுவுமே நடக்காதா. உன்னோட வாயை ஃபஸ்ட்டு இப்போ கழுவணும் அப்படின்னு ஜேம்ஸ் ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிவிட்டு ஸ்கார்கிஃபை அப்படின்னு வரா. பார்த்தா ஸ்னேப்போட வாயிலேருந்து எக்கச்சக்கமாக பிங்க் கலரில் இருக்கிற சோப் பபிள்ஸ் இருக்கும்ல, அதுவாக பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுமா. அவர் வாய் ஃபுல்லாக அவரோட லிப்ஸு ஃபுல்லாமே அந்த பிங்க் கலரில் நினச்சி பாருங்கள். நம்ம வாய்க்குள்ளேருந்து பிங்க் கலரில் சோப் பபிள்ஸாக வெளியில் வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அவரோட தொண்டையை போய் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அவரை சோக் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்கும். அவனை விடு அப்படின்னு யாரோ பயங்கரமாக கத்துவாங்களா. ஜேம்ஸும் சீரியஸும் திரும்பி பார்ப்பாங்க. ஜேம்ஸ் வந்து ஒரு கையில் அவரோட மந்திரக்கோலை வச்சுருப்பார்ல, இன்னொன்று ஒரு கை வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும். அந்த சத்தம் வந்து அவர் திரும்பி பார்த்த உடனே டக்குன்னு ஜேம்ஸோட அந்த ஃப்ரீயாக இருக்கிற கை வந்து அவரோட தலையை போட்டு திரும்பவும் குலைச்சிட்ருக்கோம். என்னன்னு பார்த்தா அந்த லேக்கு சைடு பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்களே, அதில் ஒரு பொண்ணு தான் இப்போ எந்திரிச்சிட்டு வந்து இங்கே வந்து நின்று கத்திகிட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா டார்க் ரெட் கலரில் தலைமுடி இருக்கும். அது நல்லா ஷோல்டர் வரையும் இருக்குமா. அந்த பொண்ணோட கண்கள் வந்து நல்ல க்ரீன் கலரில், அந்த பொண்ணோட கண் ஷேப்பே நல்லா ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும், நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். அப்படியே ஹாரியோட கண்ணு மாதிரியே இருக்கும். பார்த்தா அது ஹாரியோட அம்மா. என்னாச்சு இவான்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் கேட்பாரா. அவரோட வாய்ஸ் வந்து இப்போ சடனாக அப்படியே வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக, அதே சமயம் டீப்பாக, ஒரு மாதிரி மெச்சூராக, இந்த பெரிய பசங்க பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் பேசுவார்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஜேம்ஸ் வந்து லில்லியை பார்த்து, ஹாரியோட அம்மா பேர் தானே லில்லி, அவங்கள பார்த்து இவான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட செகண்ட் நேம் வந்து இவான்ஸ். லில்லி இவான்ஸ் தான் அவங்களோட பேர். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஜேம்ஸ் வந்து அந்த சும்மா அந்த மிச்சம் இருந்த பார்ச்மெண்ட்டில் வந்து எல்லின்னு கிறுக்கிட்டு இருப்பார்ல, அது வந்து நம்ம ஹாரியோட அம்மா பேரை தான், லில்லி இவான்ஸுன்ற பேருக்கு தான் எல்லின்னு அவர் கிறுக்கிட்டு இருப்பார் அதில் உட்காந்து. லில்லி ஜேம்ஸை ஒரு மாதிரி எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காதுடான்ற மாதிரி நம்ம ஒருத்தவங்கள பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அவனை விடுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி தான் ஜேம்ஸை பார்த்துட்ருப்பாங்களா. அவன் உனக்கு என்ன பண்ணான் அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. வெல் அப்படின்னு ஜேம்ஸ் ஏதோ முக்கியமாக சொல்ல வர மாதிரி பண்ணிவிட்டு, அவன் ஜஸ்ட் இங்கே இருக்கிறது தான், அதுவே எவ்வளோ பெரிய இது, நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க, இன்க்ளூடிங் சீரியஸும் வார்ம்டெயிலும் எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்களா. ஆனால் லூப்பின் வந்து அவரோட புக்கவே தான் பார்த்துட்ருப்பாரு. அவர் திரும்பி பார்க்கவும் மாட்டார், சிரிக்கவும் மாட்டார். லில்லியும் சிரிக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்று சிரிச்சிட்ருப்பாங்க. உனக்கு இதெல்லாம் பார்த்தா ஃபன்னாக இருக்கிற மாதிரி தெரியுதா? நீ ஒரு அரகண்டான கேவலமான புள்ளி பண்ணுற அசிங்கமானவன் பாட்டர், அவனை ஒழுங்காக தனியாக விட்டுரு அப்படின்னு அவங்க ரொம்ப கோல்டாக ஜேம்ஸை பார்த்து லில்லி சொல்லுவாங்களா. ஓகே ஃபைன், நீ என் கூட வெளியில் வந்தேன்னா விட்டுடுறேன் அப்படின்னு ஜேம்ஸ் டக்குன்னு சொல்லுவாரா. நீ மட்டும் என்னை டேட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த வயசான ஸ்னிவலி மேலே என்னோட மந்திரக்கோலை நீட்டவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இவங்களுக்கு பின்னாடி கீழே படுத்திருந்த ஸ்னேப்பு மேலே அந்த இம்பிடிமெண்ட் ஜிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குமா. ஸோ ஸ்னேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இந்த மந்திரக்கோள் கீழே விழுந்து கிடக்கும்ல, அதை பார்த்து க்ரால் பண்ணிட்டு தவந்துட்டே போயிட்டுருப்பாரா. அவரோட வாய்க்குள்ளேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிங்க் கலர் சோப் பபிள்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கும். நீயா இல்லைனா அந்த லேக்குக்குள்ளே இருக்கிற பெரிய ஸ்கியூடான்னு பார்த்தா அந்த ஸ்கியூடை தான் ஜேம்ஸ் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு லில்லி ரொம்ப கோல்டாக சொல்லுவாங்களா. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி நிறையா தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த ஹாக்வர்ட்ஸில் இருக்க இந்த லேக்குக்குள்ளே மிகப்பெரிய ஜெயிண்ட் ஸ்கியூட் வாழுது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேசிப்பாங்க. ஸ்கியூட்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கனவா மீனுன்னு சொல்லுவாங்களா. கனவா மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால தான் லில்லி வந்து நீயா இல்லைனா அந்த ஸ்கியூடான்னா நான் அந்த ஸ்கியூடை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாரிங்க, வாய் ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ லில்லி எப்படி சொல்லிடுவாங்களா, ஐயோ பேட் லக் ப்ராங்ஸ் அப்படின்னு சீரியஸ் வந்து இப்போ ரொம்ப பிரிஸ்காக சொல்லிட்டு இருப்பாரு ஜேம்ஸை பார்த்து. தென் இப்போ அவர் திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பாரா. ஓய் அப்படின்னு அவர் கத்துவார். பட் டூ லேட். அதுக்குள்ளே ஸ்னேப் அவரோட மந்திரக்கோலை எடுத்து திரும்பி ஜேம்ஸை பார்த்து டைரெக்டாக நீட்டி ஏதோ மந்திரத்தை போட்டுருவாரா. ஜேம்ஸோட கன்னத்தில் பயங்கரமாக ஒரு வெட்டு விழுந்துரும். அவரோட முகத்துலேருந்து ரத்தம் தாரையாக கொட்டிட்டு இருக்குமா. ஜேம்ஸ் டக்குன்னு திரும்பவும் ஸ்னேப்பை பார்த்து ஒரு மந்திரத்தை போடுவாரா. ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டு டக்குன்னு வீசும். பார்த்தா ஸ்னேப் வந்து இப்போது மிட் ஏரில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருப்பார். அவரோட ரோப்ஸ் இருக்கும்ல, அது மொத்தமாக கீழே தொங்கிரும், அவரோட தலைக்கிட்டக்க வந்து தொங்கி நின்றுமா. அதனால் அவரோட கால் இருக்கும்ல, அவரோட கால் வந்து ரொம்ப ஸ்கின்னியாக ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்குமா. அதுவும் அவர் போட்டிருக்க கிரே கலர் அண்டர் பேண்ட்ஸ் இருக்கும்ல, அதுவும் தெரிஞ்சிட்ருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க. சீரியஸு, ஜேம்ஸு, வார்ம்டெயில் எல்லோரும் விழுந்து உருண்டு சிரிச்சிட்ருப்பாங்க அதை பார்த்து. லில்லியோட முகம் பயங்கர கோவமாக இருக்குமா. ஆனால் ஒரு செகண்டுக்கு மட்டும் அவங்களோட ஃபேஸ் வந்து லைட்டாக ட்விச் ஆகும், ஏதோ அவங்க ஸ்மைல் பண்ண போகிற மாதிரி. ஆனால் அவனை கீழே விடு அப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்களா. சர்டைன்லி அப்படின்னு ஜேம்ஸ் அவரோட மந்திரக்கோலை வந்து லைட்டாக ஒரு ஆட்டுவாரா. ஸ்னேப் டொப்புன்னு கீழே கிரவுண்டில் வந்து பயங்கரமாக விழுவாரா. தென் வேகமாக அவரோட தலையை மறைச்சிருக்கு அவரோட ரோப்ஸை எடுத்து விட்டுட்டு வேகமாக எந்திரிச்சு நின்று அவரோட மந்திரக்கோலை ஜேம்ஸை பார்த்து திரும்பவும் உயர்த்துவாரா. ஆனால் அதுக்குள்ளே சீரியஸ் ஸ்னேப்பை பார்த்து பெட்ரிவிஷியஸ் டொட்டாலஸ் அப்படின்னு கத்திடுவாரா. பார்த்தா ஸ்னேப் திரும்பவும் கிரவுண்டில் டொப்புன்னு விழுந்துருவார். ஏதோ ரிஜிடாக போயிருக்கிற போர்டு மாதிரி டொம்முன்னு வந்து கீழே விழுந்துருவார், அசையவே மாட்டார். அவனை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு லில்லி பயங்கரமாக கத்தி அவங்களோட மந்திரக்கோலையும் வெளியில் எடுத்துடுவாங்களா. ஜேம்ஸும் சீரியஸும் அப்படியே ஷாக் ஆகி லில்லியை பார்த்துட்ருப்பாங்க. இவான்ஸ், ஓ மேலே என்ன ஹெக்ஸ் போட வச்சிடாத அப்படின்னு ஜேம்ஸ் அப்படியே ரொம்ப ஏர்னஸ்டாக சொல்லுவாரா. அப்போது அவன் மேலே போட்டிருக்க கர்ஸை எடு அப்படின்னு லில்லி கத்துவாங்களா. ஜேம்ஸு சோப்பா அப்படின்னு ஒரு மாதிரி டீப்பாக சை பண்ணிவிட்டு திரும்பி ஸ்னேப்பை பார்த்து கவுண்டர் கர்ஸை வந்து மட்டர் பண்ணுவார், லைக் வாய்க்குள்ளேயே முடங்குவாரா. போதுமா அப்படின்னு ஜேம்ஸ் திரும்பி லில்லியை பார்த்து சொல்லுவார். ஸ்னேப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்து எந்திரிச்சு உட்காருவாரா.
நீ ரொம்ப லக்கி ஸ்னிவலஸ், நல்ல வேலைக்கு இங்கே இவான்ஸ் இருந்தா, இல்லைனா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி கேவலமாக குப்பையாக இருக்கிற மட்பிளட்ஸோட உதவிலாம் தேவையில்லை அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. லில்லி வந்து அப்படியே கண்ணை மூடி திறப்பாங்க. ஃபைன் அப்படின்னு அவங்க கூலாக சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்தால் நான் உனக்காகலாம் ஒரி பண்ண போகிறதில்ல. அண்ட் நான் மட்டும் நீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நீ போட்டிருக்க அந்த அண்டர் பேண்ட்ஸை துவைச்சி தான் போடுவேன் ஸ்னிவலஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஒழுங்கு மரியாதையாக இவான்ஸ் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஜேம்ஸ் பயங்கரமாக ஸ்னேப்பை பார்த்து கத்தி பக்கத்தில் போய் அவரோட மந்திரக்கோலை எடுத்து அவரை பயங்கரமாக மிரட்டுற மாதிரி நீட்டுவாரா. நீ ஒன்றும் அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு லில்லி பயங்கரமாக ஜேம்ஸை பார்த்து கத்துவாங்க. நீயும் அவனை மாதிரி ஒரு மோசமானவன் தான் அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. என்னது, நான் ஒன்றும் இது வரைக்கும் உன்னை அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு ஜேம்ஸும் கத்துவாரா. எப்போ பார்த்தாலும் உன்னோட தலைமுடியை குழச்சி விட்டுட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு என்ன, நீ பார்க்க அப்படி பண்ணும்போது கூலாக இருக்கேன்ற நினப்பா. அண்ட் எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டூப்பிட் ஸ்னிச்சை வச்சு ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கிறது, அந்த காரிடோர்ஸில் எப்போ நடந்து போனாலும் யாராவது உன்னை லைட்டாக அனாய் பண்ணுற மாதிரி எரிச்சல் ஏற்றுற மாதிரி இருந்தாலும் அவங்க மேலே ஹெக்ஸ் போடுறது. ஏன், உன்னால் அதை பண்ண முடியும், அதனால தானே. சீரியஸாக உன்னோட ப்ரூம் ஸ்டிக் எப்படி தான் உன்னை தூக்கிட்டு இந்த கிரவுண்ட்லேருந்து மேலே பறக்குதுன்னே எனக்கு புரியவே மாட்டேது. உன்னோட மண்டை முழுக்க கொழுப்பாக தான் இருக்குது, அதை வச்சுட்டு எப்படி தான் அது உன்னை தாங்குதுன்னே தெரில. எனக்கு உன்னை பார்த்தாலே வாந்தி தான் வருது அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்திட்டு எரிச்சலாக ஜேம்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க வேகமாக நடந்து போயிடுவாங்களா. இவான்ஸ், ஹே இவான்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் லில்லியை பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. பட் லில்லி திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அவங்க படுக்க கிளம்பி போயிடுவாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜேம்ஸ் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருப்பாரா. அவர் வந்து இவ்வளோ நேரம் லில்லி சொன்ன விஷயத்தை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருப்பாரா. அவள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவள் உன்னை கொஞ்சம் கன்சீட்டடுன்னு நினைக்கிறேன் மேட் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. கன்சீட்டட் அப்படின்னா என்னென்னா லைக் தன்னை பற்றி தானே ரொம்ப பெருமையாக தான் செய்கிறது தப்புன்னே தெரியாமல் அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்கள வந்து கன்சீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சீரியஸ் சொல்லுவார். ஓ ரைட் அப்படின்னு ஜேம்ஸோட முகமே இப்போ பயங்கர கோபமாக மாறுமா. சரி அப்படியா அப்படின்னு திரும்பி அவரோட மந்திரக்கோள் எடுத்து அவர் ஸ்னேப்பை பார்த்து நீட்டுவாரா. இன்னொன்று ஒரு பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆஃப் லைட் திரும்பவும் பாஸ் ஆகும். பார்த்தா ஸ்னேப் திரும்பவும் மிட் ஏரில் தலைகீழாக தொங்கிட்டு இருப்பார். யாரெல்லாம் ஸ்னிவெலியோட பேண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கத்துவாரா. ஜேம்ஸ் கத்துவாரா. பட் ஜேம்ஸ் உண்மையாகவே ஸ்னேப்போட பேண்ட்டை அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணாரா என்னன்னு ஹாரிக்கு தெரில. ஏன்னா அதுக்குள்ளே ஹாரியோட கையை யாரோ பயங்கர ஃபோர்ஸாக பிடிச்ச மாதிரி இருக்கும். பயங்கர gripோட அப்படியே குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான், பார்த்தா அரண்டே போயிடுவான். பிகாஸ் இப்போது ஃபுல்லி க்ரோன் ஸ்னேப் இருக்கார்ல, அவர் ஹாரிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பார். பயங்கர கோவமாக நின்றுட்டுருப்பார். அவர் முகத்தை பார்க்கவே அவ்வளோ கோவமாக இருக்கும். என்ன நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹாரிக்கு வந்து அடுத்த செகண்டே அவன் வந்து அந்த ஏரில் வந்து திரும்பவும் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அந்த சம்மர் டே அப்படியே எவாப்ரேட் ஆகிரும். அவனை சுற்றி இப்போ எல்லாமே மாறி அவன் வந்து அந்த ஒரு இருட்டில் வந்து வேகமாக சுற்றிட்டு இருப்பான். ஸ்டில் ஸ்னேப் ஹாரியோட கையை பயங்கர டைட்டாக பிடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அவளை தான் இப்போது ஹாரி வந்து ஸ்னேப்போட அந்த டஞ்சன் ஆஃபீஸ் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, அதில் நிற்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகுமா. விச் மீன்ஸ் அவன் பென்சிவ்லேருந்து வெளியில் வந்து இப்போது ப்ரெசன்ட் டே போஷன் மாஸ்டரோட ஆஃபீஸில் இருக்கான். விச் மீன்ஸ் ஸ்னேப்போட ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். ஸ்னேப் இன்னும் ஹாரியோட கையை வந்து பயங்கர டைட்டாக பிடிச்சிட்ருப்பாரா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த போல பாட்டர் அப்படின்னு அவர் பயங்கர கோவமாக கேட்பாரா. ஹாரியோட கையெலாம் அப்படியே விரைச்சி போன மாதிரி ஆகிட்ருக்கும். அந்த ரத்தம் ஓட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி நம்ப ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிட்ருக்குமா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட கையை வந்து ரிமூவ் பண்ண அவரோட கையிலேருந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாடா. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஸ்னேப்பை பார்க்கவே ரொம்ப பயந்து போயிடுவான். ஏன்னா ஸ்னேப்போட உதடலாம் அப்படியே கோபத்தில் அப்படியே துடிக்கும்ல, அந்த மாதிரி அதை ஆடிட்டுருக்கும். அவரோட ஃபேஸே அவ்வளோ வெளுத்து போயிருக்கும். அவரோட உருவமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா ரொம்ப ஃபன்னியாக இருந்தார்ல பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் ஹாரியை போட்டு பயங்கரமாக குலுக்கிக்கிட்டு இருப்பார். ஷேக் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பாரா. அவன் கண்ணில் போட்டிருக்க கண்ணாடிலாம் கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கும். இல்லைண்ணா அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்னேப் பயங்கரமாக கோவப்பட்டு ஹாரியை தூக்கி அவரோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஹாரியை தூக்கி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாரா.
ஹாரி போய் டொம்முன்னு அந்த டஞ்சனோட ஃப்ளோர் இருக்கும்ல, அவரோட அந்த ஆஃபீஸ் ரூம் ஃப்ளோரில் போய் டொம்முன்னு கீழே விழுந்துருவான். நீங்கள் பார்த்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக கத்துவார். இல்லை இல்லை அப்படின்னு ஹாரி வேக வேகமாக எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா. இல்லை அஃப்கோர்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. பட் அதுக்குள்ளே ஸ்னேப் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. வெளியில் போ வெளியில் போ, இதுக்கு மேலே இந்த ஆஃபீஸில் உன்னை நான் பார்க்கவே கூடாது இனிமே அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. ஹாரி வேக வேகமாக அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வேக வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த காரிடோரில் வேக வேகமாக ஓடி வந்து மேலே வந்துட்டு ஒரு செவர்கிட்டக்க நல்லா சாஞ்சிட்டு அவனோட கையை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்ருப்பான். ஏன்னா ஸ்னேப் பயங்கர டைட்டாக ஹாரியோட கையை பிடிச்சிருப்பாரா. ஸோ அவனுக்கு ரொம்ப வலிக்குமா, அதனால அதை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இழைச்சிட்டே நின்றுட்டுருப்பானா. ஹாரிக்கு இப்போ கிரிஃபண்டோர் டவருக்கு சீக்கிரமாக போகிறத நினச்சி கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா அவன் எப்போவுமே இந்த அக்ளூமன்சி லெசன் முடிச்சுட்டு லேட்டாக தானே போவான். இன்றைக்கி வந்து இங்கே லெசனே நடக்கல, பாதியிலேயே அவன் கிரிஃபண்டோர் டவருக்கு போகிற மாதிரி இருக்கும்ல, சீக்கிரமாகவே போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவனுக்கு சுத்தமாக போகவே பிடிக்கல. ஏன்னா கண்டிப்பாக ராணு ஹெர்மானியும் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்டக்க இப்போ அவன் பார்த்த விஷயத்த சொல்ல அவனுக்கு துள்ளி கூட விருப்பமே இல்லை. அவனுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போது ஸ்னேப் வந்து பயங்கரமாக ஹாரி மேலே கோவப்பட்டது, அவனை தூக்கி கீழே தள்ளி விட்டது, அதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. அவனுக்கு என்ன ரொம்ப ரொம்ப கவலையாக ரொம்ப ரொம்ப ஹாரபுளாக ஃபீல் ஆகுனா, இப்படி எல்லாரும் முன்னாடியும் வச்சு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வச்சு ஸ்னேப்பை போட்டு இப்படி ஹியூமிலியேட் பண்ணுறது, இப்படி புள்ளி பண்ணி அவரை அசிங்கப்படுத்தி அவரை போட்டு இந்த அளவுக்கு அவங்க அப்பா சித்திரவதை பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஹாரிக்கு ரொம்ப ஹாரபுளாக ஃபீல் ஆகும். பிகாஸ் ஹாரியும் இந்த மாதிரி புல்லிங்கெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கானா. அதனால் ஸ்னேப் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாருன்றது ஹாரினால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது, நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் இப்போது இவ்வளோ நேரம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது ஹாரிக்கு என்ன தோணுன்னா, ஸ்னேப் இவ்வளோ நாளாக ஹாரிக்கிட்ட உங்கள் அப்பா ஒரு ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு அரகண்டான ஒரு கேவலமானவன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார்ல ஹாரியை பார்த்து, அதனால தான் அவர் இப்படி திட்டுறாருன்னு ஹாரிக்கே இப்போ தான் அவனால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவன் ரொம்ப ரொம்ப மோசமாக ஹாரபுளாக அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ இதோட சாப்டர் 28 ஸ்னேப்ஸ் வர்ஸ்ட் மெமரி முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 29 கேரீர்ஸ் அட்வைஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.